வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமா? பயம் மனதை பிடித்திருக்கிறதா? ஒரு நிமிடம் அமைதியாக இந்த முருகன் கதையை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும். இந்த உலகில் தைரியம் குறையும் நேரம் வரும். நம்பிக்கை தளரும் தருணம் வரும். அந்த நேரத்தில் மனதில் ஒளியாக எழும் ஒரு பெயர். வேலும் மயிலும் உடன் நிற்கும் தமிழின் தெய்வம் முருகன். அவர் வெறும் போர்க்கடவுள் அல்ல. அவர் ஞானத்தின் வடிவம். அவர் அன்பின் உருவம். அவர் நீதியின் சின்னம். ஒரு காலத்தில் அசுரர்களின் கொடுமை உச்சத்தை எட்டியது. தாரகாசுரன் மற்றும் சூரபத்மன் போன்ற அசுரர்கள் தேவர்களை அடக்கி ஆட்சி செய்தனர். தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை சரணடைந்தனர். அப்போது பரமசிவன் தன் மூன்றாவது கண் திறந்தார். அந்த கண்ணிலிருந்து வெளிவந்த 6 தீப்பொறிகள் பிரபஞ்சத்தை ஒளிரச் செய்தன. அவை கங்கை வழியாக சரவண பொய்கை என்ற தெய்வீக நீர்நிலைக்கு வந்தடைந்தன. அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக மாறின. அழகிய ஒளிவட்டத்துடன் பிறந்த அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் தன் கரங்களில் ஏந்தி ஒன்றாக இணைத்தார். அவ்வாறு 6 முகங்களுடன் ஒரு தெய்வீக குழந்தை தோன்றியது. அருமுகன், ஷண்முகன், கந்தன், முருகன். வளர்ந்த முருகன் ஒரு வீரராக உருவெடுத்தார். அவரது கையில் இருந்தது சக்தி வாய்ந்த வேல். அது பார்வதி தேவியின் அருளாயுதம். சூரபத்மன் என்ற அசுரன் உலகையே அச்சுறுத்தினான். அவனை எதிர்த்து முருகன் போருக்கு புறப்பட்டார். போர்க்களம் அதிர்ந்தது. மின்னல் பிளந்தது. அசுரன் பல மாயாஜாலங்கள் செய்தான். மலை ஆனான், மரம் ஆனான், பெரும் புயலாக மாறினான். ஆனால் முருகனின் வேல் உண்மையின் சக்தி. அந்த வேல் சூரபத்மனை 2ஆக பிளந்தது. ஒரு பகுதி மயிலாக மாறியது. மற்றொரு பகுதி சேவலாக மாறியது. முருகன் அவற்றை அழிக்கவில்லை. மயிலை தன் வாகனமாக ஏற்றார். சேவலை தன் கொடியாக உயர்த்தினார். இது வெற்றி மட்டுமல்ல, இது கருணையின் சின்னம். முருகனின் அருள் வெளிப்படும் 6 புனித ஸ்தலங்கள் உள்ளன. அவை 6 படை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இன்றும் தைப்பூசம், கந்த சஷ்டி போன்ற புனித நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகனை வணங்குகின்றனர். காவடி ஏந்தி நடந்து செல்கின்றனர். வேலவேல் முருகன் என்று முழங்குகின்றனர். அவரை நினைத்தாலே தைரியம் வருகிறது என்று பலர் நம்புகின்றனர். பயம் நீங்கும், சந்தேகம் அகலும், நம்பிக்கை மலரும். வாழ்க்கை ஒரு போர்க்களம்தான். ஆனால் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒரு வேல் உள்ளது, அது நம்பிக்கை. ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு மயில் உள்ளது, அது தைரியம். அந்த தைரியத்தையும் நம்பிக்கையையும் நினைவூட்டும் தெய்வம் முருகன். அருள் புரிவாயாக வேலவேல் முருகா. எங்கள் வாழ்வில் ஒளி தருவாயாக. வேலவேல் முருகன். ஹரஹர.